இன்று நாம் பார்க்க போவது பாகம் 8 முதன்மையான பணி குண வளர்ச்சி. அதிகாரம் 31 குணத்தின் முக்கியத்துவம். இவ்வுலகிலிருந்து கொண்டு செல்லப்படும் ஒரே பொக்கிஷம். தெய்வீக சாயலுக்கு ஏதுவாக நாம் வளர்த்து கொள்ளும் குணத்தை மட்டுமே இவ்வுலகிலிருந்து அவ்வுலகிற்கு எடுத்து செல்ல முடியும். கிறிஸ்துவனால் இவ்வுலகில் அறிவுறுத்தப்படுபவர்கள் தங்களது தெய்வீக சாதனைகளை பரலோகின் வாசஸ்தலங்களுக்கு எடுத்து செல்வார்கள். பரலோகிலும் நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்போம். குண வளர்ச்சி என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. உண்மையான குணம் ஓர் ஆத்தும தரம். அறிவாற்றல் நிறைந்த மேதையாக இருப்பது குணமல்ல. நல்ல குணத்திற்கு எதிர்மறையான பண்புகளையுடையோரிடமும் இது அதிகமாக காணப்படலாம். மற்றவர்கள் நம்மை பற்றி நல்ல விதத்தில் நினைப்பது குணமல்ல. நல்ல குணம் என்பது ஆத்துமத்தின் ஒரு தன்மையாக இருக்கிறது. நடத்தையில் அது காட்டப்படுகிறது. நல்ல குணம் தங்கத்தையும் வெள்ளியையும் விட விலையுயர்ந்தது. பயத்தினாலோ தோல்வியினாலோ அது பாதிக்கப்படுவதில்லை. உலக ஐஸ்வர்யங்கள் அழிந்து போகும். அந்நாளில் குணம் என்ற முதலீடு பெரிய லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். நாணயம் எந்த சூழ்நிலையும் மாறாத ஒரு நிலை. பொறுமை, சகிப்புத்தன்மை போன்ற பண்புகளை வளர்த்து கொள்ள எல்லோரும் பிரயாசப்பட வேண்டும். தள்ளப்பட முடியாத ஒரு வல்லமையினால் இப்பண்புகள் ஒரு நபரை நிரப்புகின்றன. நன்மையை செய்வதற்கும் தீமையை ஒதுக்குவதற்கும் எதிர்ப்புகளை மேற்கொள்வதற்குமான வல்லமையாக இது இருக்கும். 2 முக்கிய அம்சங்கள். நல்ல குணமாக 2 அம்சங்கள் உள்ளடக்கியதாக உள்ளது. முதல் காரியம் நமது தேர்ந்தெடுக்கும் வல்லமை. இரண்டாவது நமது சுய கட்டுப்பாட்டின் வல்லமை. கட்டுப்படுத்த முடியாத பலமான ஆசைகளையும் இச்சைகளையும் வல்லமையான குணமாக அநேக வாலிபர்கள் தவறாக நினைத்து விடுகிறார்கள். உண்மை என்னவெனில் தனது இச்சைகளால் மேற்கொள்ளப்படும் மனிதன் பலவீனமானவன். தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மனிதனே கனம் பெற்றவன். உணர்ச்சிகள் தன்னை கட்டுப்படுத்த விடுபவன் கனம் பொருந்தியவன் அல்ல. உபத்திரவப்படும் பொழுது பாதிக்கப்பட்டாலும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி விரோதிகளை மன்னிப்பவனே உண்மையான பலவான். வெளிப்புறமான பகட்டை காட்டலும் இன்றியமையாதது. காலத்திற்கேற்ப மாறும் பிரபலமான பழக்க வழக்கங்களை உடையிலும் நடத்தையிலும் பின்பற்றுவது முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டது. இதே முக்கியம் நல்ல குணத்தை உருவாக்கிக் கொள்வதற்கும் கொடுக்கப்பட வேண்டும். இது நடந்தேறினால் சமுதாயத்தின் மேல் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நபரின் இடத்தில் 100 நபர்கள் காணப்படுவார்கள். செயல் வீரர்களாக இவர்கள் ஆயத்தப்பட்டிருப்பார்கள். குணவிருத்தி வாழ்நாளின் பணி. நல்ல குணத்தை உருவாக்கிக் கொள்ளுவது வாழ்நாள் முழுவதும் செய்யப்பட வேண்டிய வேலை. நித்தியத்திற்கும் இது தொடரும். இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்பவர்கள் ஒவ்வொரு நாளும் நமது நடத்தையினால் நித்திய ஜீவனுக்கோ அல்லது அழிவிற்கோ நமது விதியை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்கத்தக்கதாக எழுப்பப்படுவார்கள். தனித்தனியாக நாம் எல்லோரும் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவு எல்லோருக்கும் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தவணையின் காலம் வீணடிக்கப்படாமல் பயனுள்ள வகையில் செலவழிக்கப்படும். இன்றைக்கு நாம் காண்பதை விட மேலான மனிதர்கள் உலகத்தை நிரப்புவார்கள். வளர்ச்சியும் முன்னேற்றமும். விதையிலிருந்து சிறு செடி புறப்படுவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தை குறிக்கிறது. வளர்ச்சி இல்லாமல் எந்த உயிரும் இருப்பதில்லை. செடி வளர்ந்து கொண்டிருக்கும். வளராவிட்டால் மரித்துவிடும். செடி வளர்வது குண வளர்ச்சிக்கு அடையாளமாக இருக்கிறது. வளர்ச்சி இல்லாத எந்த செடியிலும் ஜீவன் இருக்காது. இது நமக்கும் பொருந்தும். செடி அமைதியாக வளர்கிறது. அதன் வளர்ச்சி எளிதில் கண்டு கொள்ளப்படுவதில்லை. ஆயினும் அது தொடர்ந்து வளர்கிறது. குண வளர்ச்சியும் இப்படியே நடக்கிறது. வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் நமது வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். இதுவே தேவன் நம்மீது கொண்டிருக்கிற நோக்கமாக இருக்கிறது. இதுவே வாழ்க்கையின் அறுவடை. நமது வாழ்க்கையின் அறுவடை நமது குணம். இம்மைக்கும் மறுமைக்கும் நமது விதியை இதுவே நிர்ணயிக்கிறது. விதைக்கப்பட்ட விதையின் பலனாக அறுவடை வருகிறது. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு வகையான கனியை கொடுக்கிறது. இதை போலவே நமது வெவ்வேறு குணநலன்கள் இருக்கின்றன. சுயநலம், தற்பிரியம், சுயமேட்டிமை போன்றவை பரிதவிப்பையும் அழிவையும் அறுவடையாக கொண்டு வரும். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8. அன்பும் கரிசனையும் தயவும் அழியாத ஓர் ஆசீர்வாதமான அறுவடையை கொண்டு வருகிறது. கிறிஸ்தவத்தின் பெரிதான சாட்சி. திடமன கோட்பாடுகளுடன் நல்லொழுக்கம் நிறைந்த நேர்மையான குணங்களை கொண்டுள்ள பிள்ளைகளை தாய்மார்கள் சமுதாயத்தினிடம் கொடுக்க வேண்டும். இதை அவர்கள் செய்வதே மற்ற எல்லா ஊழியங்களை விட
மிக முக்கியமான ஊழியமாக இருக்கிறது. சமுதாயத்தில் தங்கள் இடங்களை நிரப்ப தகுதி பெறும்படியாக பிள்ளைகள் கற்பிக்கப்பட வேண்டும். இப்பிள்ளைகளே கிறிஸ்தவத்தின் பெரிய சாட்சிகளாக உலகத்தில் விளங்குவார்கள். சரியாக பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையின் தாக்கம். நல்ல குணங்களை உருவாக்கும் வேலையை விட பெரிதான வேலை எதுவும் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து அதற்கேற்ற பயிற்சியும் கொடுக்க வேண்டும். வளரும் ஒரு பிள்ளையின் எதிர்காலமோ அல்லது ஒரு வாலிபனின் எதிர்காலமோ எப்படி இருக்கும் என்பதை எவராலும் கணிக்க முடியாது. பிள்ளைகளை பராமரிப்பதில் அதிகமான கவனமும் அக்கறையும் செலுத்தப்படட்டும். சமுதாயத்தின் கோட்பாடுகள் சரியாக வழிநடத்தப்பட்ட ஒரு பிள்ளை தேவனது அன்பையும் தேவ பக்தியையும் தனது குணத்தில் தரித்துள்ள ஒரு பிள்ளை நன்மைக்கு ஏதுவான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்தாக்கத்தின் வல்லமை மதிப்பிட முடியாது. ஆமென்.